2009 நிகழ்வுக்கு அப்புறமாட்டி என்ன நடந்துச்சு, நம்ம அதை பற்றி கொஞ்சம் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த ஒரு மெயினாக இந்த காணொலி. என்னோட முதல் என்ன கேள்வினா, ஃபர்ஸ்ட் இந்த முள்ளிவாய்க்கால்ல அந்த தமிழர் ஆயுத போராட்டம் மௌனிச்சது இல்லையா? மௌனிச்சதுக்கு அப்புறம் நம்ம அன்னைக்கு வந்த தகவல் பிரகாரம் என்னன்னா, உலக தமிழர்கிட்ட இந்த போராட்டத்தை ஒப்படைக்கிறேன் அப்படின்றதுதான் நம்மளுக்கு கடைசியா விடுதலை போயிட்டு வந்த ஒரு இது இல்லையா? ஸோ அது அடுத்த ஒரு புதிய அரசியல் கட்டத்தை நோக்கி தொடங்குச்சா, இல்ல அது இந்த 15 ஆண்டுகள்ல அந்த கையெழுப்புக்கு அப்புறமாட்டி என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெளிவா தெரியல இல்லையா? நிறைய குழப்பங்கள் இருக்கு, ஒரு இலங்கையிலும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனா எதுவுமே நம்ம ஒரு தெளிவான ஒரு பாதையோ தெளிவான ஒரு இதையை காட்ட மாட்டேங்குது இல்லையா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த முள்ளிவாய்க்கால்ல அந்த தமிழர் ஆயுத போராட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறமாட்டி இன்னைக்கு ஒரு புதிய அரசியல் கட்டத்தை நோக்கி தொடங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுல ஏதாவது நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்கா? அது உங்க புரிதல் என்னன்றது. அதாவது இந்த போர் இப்படிதான் போகும். ஏதாவது விடுதலை புலிகள் இந்த போர் நம்ம மேல இப்படி ஒரு மிகப்பெரிய போர் திணிக்கப்பட போறதுன்றது அவங்க 2006லயே கணிச்சிட்டாங்க. அவங்க 2006லயே அவங்க கணிச்சிட்டாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப புலிகளுடைய பல தளபதிகள் அதை முன்னாடியே அவங்க இதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. காலனிகள்லாம் அதை பத்தி நிறைய இருக்கு. ஆப்ரேஷன் பீக்கனும் பேலிக்கனும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த இந்த மாதிரி திணிக்கப்பட போகுதுன்னு நம்ம மேல முற்றிலுமாக ஒரு ஒழிக்கப்படணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2018 கூட விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூட இந்த அடுத்த கட்டத்துக்கு இனிமேல் ஆயுதம் தாண்டி இதை எடுத்துட்டு போக முடியாது. அடுத்த கட்டமா நீங்க எப்படின்னா இளையோர்கள் தான் கொண்டு போகணும். உலக அரசியல் இந்த தமிழக விடுதலை போராட்டம் உலக அரசியல் படுத்தப்படணும்ன்றதுதான் சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசியில அந்த கோரமான நிகழ்வுகள்லாம் 2009 முள்ளிவாய்க்கால்ல நடந்தது. ஆயுதங்கள் மௌனிக்கப்படுது. அதுக்கப்புறம் சர்வதேச எதிர்பார்த்தபடி இந்த விஷயம் சர்வதேச சர்வதேச இது பக்கம் திரும்புது. தமிழக அதே போல சில கட்டமைப்புகளையும் புலிகள் டிசைன் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அவங்க. உதாரணமா அந்த சர்வதேச சட்ட போராட்டத்தை நடத்துறதுக்கான ஒரு அமைப்பு உடனே KP செல்வராஜ பத்மநாபன் ஊடாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. ஆனா அது கரெக்டான அதுக்கான போதிய ஆதரவோ அதுக்கான போதிய கட்டமைப்போ தமிழர்களால புலம்பெயர்ந்த மக்களால உருவாக்கப்படலை. அதுதான் ஒரு பெரிய சிக்கல் அங்க. உதாரணமா இவங்க அந்த டைம்ல இருந்த பல அமைப்புகள், புலம்பெயர்ந்த அமைப்புகள், அதாவது லண்டன்ல இருக்கிற அமைப்புகளாகட்டும், ஐரோப்பால இருக்கிற அமைப்புகளாகட்டும், அமெரிக்கால இருக்கிற ஆகட்டும், இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. முதல்ல ஆரம்பத்துல இருந்தே இல்லை. அதுதான் ஒரு பெரிய ஒரு அரசியல் படாம படுத்துறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமா இருக்குது. உதாரணமா இங்க 2000 ஏன்னா சர்வதேச சமூகம் சில விஷயங்கள் நகர்த்துறாங்க. ஆனா அது வெரி எஃபெக்டிவா போகாம இருந்ததுக்கு காரணம் தமிழர்களுக்கு இல்ல, தமிழர்கள் ஒரு ஃபிராக்மெண்டடா இருந்ததுக்காக தான் காரணம். இல்லைன்னா இது நம்ம எப்பவே நல்ல ஒரு ஆக்கப்பூ இது ஐசிசியை நோக்கி இதை நகர்த்தி இருக்கலாம். இதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசிஐக்கோ இல்லை ஐசிசியை நோக்கி இதை நகர்த்தி இருக்கலாம். ஆனா இது நகரல. நம்மளுடைய பிரச்சனை ஐநா மனித உரிமை ஆணையத்துல மட்டும்தான் இருக்கு. நீங்க ஐநா மனித உரிமை ஆணையம் வெறும் மனித உரிமை மீறல் இந்த ஒரு கண்ணோட்டத்துல மட்டும்தான் பார்க்கும். அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கான தண்டனை வாங்கி தர்றது, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி வாங்கி கொடுக்கறது எல்லாமே அதை மீறி வரணும். ஐசிஜிஐக்கு இந்த கேஸை கொண்டு போயிருக்கணும். நியூயார்க்ல இருக்கிற ஐநா தலைமைச் செயலகத்துல செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு கவுன்சில்லையோ இல்லை ஜெனரல் அசம்பிளியோ இதை பத்தி விவாதிச்சிருக்கணும். ஆனா இதை பத்தி ஒரு விவாதமும் இந்த 17 வருஷமாவே நடக்கல. உதாரணமா பாத்தீங்கன்னா 2009 இந்த வார் முடியுது இல்லையா? அப்போ இலங்கை அரசாங்கம் நாங்களுடைய கவர்மெண்ட் வெற்றி பெற்றதா சொல்றாங்க. அப்போ போல யூஎன்ஹெச்ஆர்சி ஸ்பெஷல் செஷன்ல கூட என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை அரசாங்கத்தை ஒரு பாராட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு மிலிட்டன்ட் குரூப்பை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிங்க. ஆனா இது பக்கம் நீங்க அந்த ரீகன்சிலேஷன்லாம் நீங்க ஒழுங்கா பண்ணணுன்றது ஒரு பாராட்டு நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, சில போர்க்குற்ற
போர்க்குற்றங்கள், மனித இன அழிப்பு நடந்திருக்கின்றது பத்தி மனித இன அழிப்புன்னு பத்தி சொல்லலாம். அது ஒரு போர்க்குற்றம் மட்டும். அப்ப 2010-11 இருந்த அந்த யூஎஸ் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை பத்தி சொல்றாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரிப்போர்ட் வந்து பான் கி மூன் ஐநா செயலராக இருக்கும்போது அவங்களோட அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு வார் கிரைமுக்கான ஒரு குற்றச்சாட்டுகள் 2 பக்கமும் இருக்கிறதா வந்து 2011 வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2012 வந்து ஒரு ரிசொல்யூஷன் கொண்டு வராங்க. 19-2 2012 இது. அந்த ரிசொல்யூஷனுக்கு கூட வந்து இந்தியா வாக்களிக்கும் அப்ப இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இலங்கைக்கு ஆதரவா இருந்தது. நீங்க நல்லா முதல் அந்த ரிசொல்யூஷனை வந்து இந்தியா அடிச்சிருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் நீர்த்து போக செஞ்சிருப்பாங்க. அதுக்கு இந்தியாவும் காரணமா இருந்ததும் ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த 19-2 யூஎன்ஹெச்ஆர்சி ரிசொல்யூஷனை வந்து அந்த அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் அந்த ஸ்ரீலங்கா அந்த வயலேஷன் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் ஒரு ரீகன்சிலேஷன் ரீகன்சிலேஷன் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரீகன்சிலேஷன் பண்றதுக்கு அந்த ரெசல்யூஷன். ஆனா அதுல வந்து நிறைய நான் ரொம்ப ஹை லெவல்ல சொல்றேன், உங்களுக்கு என்ன நேரம் இருக்காததுனால. அந்த ரிசொல்யூஷனை வந்து இந்தியா வாட்டர் டவுன் பண்ணதாகவும் இலங்கை அரசாங்கத்துக்கு போதுமான அழுத்தங்கள் கொடுக்க சில விஷயங்கள் நாங்கள் வந்து நிறுத்து போக செஞ்சதாகவும் அதுக்கு ஒரு இந்தியா மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. 2012 நடந்தது. சரிங்களா? அது 2011 வந்து 2013 காலகட்டத்திலையும் இந்த ஐநா தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சில போராட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. நம்ம அப்ப அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்திரனுடைய அந்த கொல்லப்பட்டதான அந்த புகைப்படங்கள்லாம் விடும்போது தமிழ்நாடு வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ரெஷர் தானாகவே பில்ட் ஆகுது 2013 நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து என்னன்னா யூஎன்ஹெச்ஆர்சி என்ன சொல்றாங்க, இந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி ப்ராக்ரஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதாவது ஸ்ரீலங்கா இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷனை வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா திருப்ப ஆனா அதுக்கான அந்த ரிசொல்யூஷனுக்கான அந்த வீரியமிக்க அந்த இதெல்லாம் வந்து வாட்டர் டவுன் பண்ணிட்டு வருது. அது ஒரு முக்கிய காரணம் இந்தியான்றது நமக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2014 வந்து ஒரு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன், அது OHCHR இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் ஆன் ஸ்ரீலங்கா, OASLன்னு அந்த ஒரு ரிசொல்யூஷன் 25-1 அந்த ரிசொல்யூஷனை வந்து 2014 வந்து இவங்க கொண்டு வராங்க. சரிங்களா? இதை வந்து என்னன்னா அதுல வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒண்ணு வைக்கணும்ன்றது தான். அப்ப 2014 வந்து அந்த ரிசொல்யூஷனை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து 2015 என்ன நடக்குதுன்னா அந்த 2014 போட்ட அந்த 25-1 ரெசல்யூஷன் வந்து OASL அந்த ரெசல்யூஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிவீல் பண்றாங்க. அதுல அன்லாஃபுல் கில்லிங், டார்ச்சர், டிசப்பியரன்ஸ், செக்ஷுவல் வயலன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெசல்யூஷன் அப்போ 2015 கொண்டு வராங்க. அப்போ வந்து 30/1 அந்த ரெசல்யூஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரூத் சீக்கிங், ரிப்பேரேஷன் அண்ட் ஹைபிரிட் கோர்ட்ஸ் மெக்கானிசம் மாதிரி ஒன்று உருவாக்கணும்னு அதை ப்ரப்போஸ் பண்றாங்க 2015. சரிங்களா? அதுக்கப்புறம் 2017-19 வந்து என்ன நடக்குதுன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி ஒரு ரிசல்யூஷன் திருப்பி ஒன்று கொண்டு வராங்க. அது வந்து என்ன பண்றாங்க, ஏற்கனவே பண்ண அந்த இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கும் அந்த அக்கௌண்டபிலிட்டிக்கான அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த டைம் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். அதை வந்து அந்த டைம் லைனை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுலயும் பெரிய எந்த விதமான இப்ப இலங்கை அரசாங்கத்து மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு பற்றியோ இது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க ஐசிசிக்கு கொண்டு போனோமோ இல்ல ஐசிஜே கொண்டு போனோமோ இல்ல ஒரு யூனிவர்சல் ஜூரிடிக்ஷனுக்கான இது பண்ணமோ எதுவுமே கிடையாது. வெறும் ஒரு போர்க்குற்றம் நடந்திருக்குது, விசாரிங்க, அக்கௌண்டபிள் ரீகன்சிலேஷன் பண்ணுங்க, பேசுங்க. நீங்க வந்து இலங்கை அரசாங்கமே விவாதிக்கணும். அதாவது கொலை செஞ்சவங்க கேட்டீங்க, நீனே ஒரு விசாரணை வந்து நீ பண்ணிக்க, நீனே ஒரு விசாரணை பண்ணிக்க. அதுக்கப்புறம் அடுத்த ரிசல்யூஷன் என்ன பண்றதுன்னா ஓகே கொஞ்சம் நல்லா பண்ணிருக்க, இதே கொஞ்சம் பெட்டரா பண்ணு. இப்படிதான் இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தாதான் இது வந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 2020 வந்து அப்ப என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து அப்போ இந்த ரிசொல்யூஷன் ஸ்ரீலங்கா அரசாங்கமே 2019 ஒரு ரிசொல்யூஷன் கொண்டு வராங்க. 2018-19 ஒரு ரிசொல்யூஷன் கொண்டு வராங்க, நாங்க ரீகன்சிலேஷன் பண்ணுவோம்னு. ஆனா 2020 வந்து என்ன நடக்குதுன்னா கோத்தபய ராஜபக்சே பிரசிடென்டா இருக்கும் பொழுது அவங்க அந்த ரிசொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த ரிசொல்யூஷன் அது வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க அவங்க. அதாவது 31 ரிசொல்யூஷன் இருக்குது சொன்னேன் இல்லையா, அது 2015 போட்ட ரிசொல்யூஷன். அந்த ரிசொல்யூஷன் வந்து நாங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு வெளில வந்துட்டாங்க. அப்ப இங்க பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா
இந்த 5 வருஷம் 2015ல கொடுத்த அந்த ரெசல்யூஷனை வந்து இம்மீடியட்டா சர்வதேச சமூகம் ஒழுங்கா ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா 5 வருஷத்துல வந்து அப்போ வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு நீதி ஒண்ணுக்கு ஒரு டைரக்ஷன் நோக்கி போயிருக்கோம். கடைசியில 5 வருஷம் டைம் விட்டதுனால இவங்க அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு வந்து 2020ல வந்து அது முடிச்சுட்டாங்க. அது வந்து ரொம்ப அதுல வந்து நிறைய கிரிட்டிக்ஸ்லாம் வந்தது அந்த இலங்கை அரசாங்கம் மேல வந்தது. அது காரணம் முழுக்க முழுக்க வந்து சர்வதேச சமூகங்கள் தான் காரணம். அதுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தங்கள் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகளும் இந்தியா போன்ற இந்த பிராந்திய நாடுகளும் அதுக்கு காரணம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2021ல இன்னொரு ரிசல்யூஷன் வந்து 46/1. அந்த 46/ தான் வந்து இந்த ஆஸ்லாப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரிசல்யூஷன் தான் வந்து என்னன்னா 46/1 ஸ்ட்ரென்த் இந்த எவிடன்ஸ் கலெக்ஷன், அதாவது அந்த போர் குற்றத்துக்கான எவிடன்ஸ் கலெக்ஷனையும் நடந்திருக்க எவிடன்ஸ் அதை ப்ரிசர்வ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் ப்ராசிக்யூஷனுக்கு ஃபைல்ஸ் ரெடி பண்றது, அதுதான் ஆஸ்லாப். சரிங்களா? கடைசியில இங்க வந்து நின்று 2021ல நடந்திருக்கு. அதுதான் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. சரிங்களா? ஒரு ஆஸ்லாப்ன்ற வந்து ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் அது கூட எஃபெக்டிவா போல. கடைசியில வந்து 46/1 ரெசல்யூஷன் தான் அந்த ஆஸ்லாப். அதுல அவுட்கம் தான் ஆஸ்லாப். அவங்க என்ன பண்றாங்க, இந்த வார் கிரைம்ஸ் இதை பத்திலாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு, இந்த எவிடன்ஸ் கேதர் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அதை ப்ரிசர்வ் பண்றதுக்கு, எதுக்குன்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு ப்ராசிக்யூட் பண்றதுக்காக இங்கதான் வந்து 2021ல அதனுடைய அந்த ஆஸ்லாப்ல வச்சுதான் இப்போ வந்து ஓடிட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? 46/ ரெசல்யூஷன். அதுல வந்து அதுலயும் வந்து இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஆஸ்லாப் வந்து இப்ப கடைசியா நம்ம போன வருஷம் கூட நம்ம அந்த ஃபெட்னா நடந்த ஈவெண்ட்ல வந்து நம்ம ஒரு டிஆர்ஐ ஒரு பேரல் செஷன் வச்சிருக்கோம். இது ஃபுல்லாவே நம்ம கொண்டு வந்து ஆஸ்லாப்ல வந்து கொண்டு வருவீங்க. இப்போ ஆஸ்லாப்ல சில கேப்ஸ் இருக்கு. எப்படின்னா, இவங்க ஒட்டுமொத்தமா ஆஸ்லாப்ல வந்து எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து நாங்க ரெனியூவல் பண்ணுவோம், எவிடன்ஸை கேதர் பண்ணுவோம், அதை வந்து நாங்க வந்து டாக்குமெண்ட் சேகரித்து வச்சுப்போம், ப்ரிசர்வ் பண்ணிப்போம். ஆனா இதுதான். ஆனா அதுல வந்து எப்படின்னா, ஆஸ்லாப்புக்கான இது வரைக்கும் 2021ல போட்டாங்களா, 23ல வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க திருப்பி. இப்ப போன வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க திருப்பி 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதனுடைய அவுட்கம் பாத்தீங்கன்னா, அது சர்வதேச நீதிமன்றம் ஆகட்டும், ஒரு யூனிவர்சல் ஜூடிஷன் ஆகும். இது வந்து இது எப்படி போகணும்னு பண்ணல. இப்ப ரொம்ப இதுதான் நம்ம சிம்பிளா இந்த 15 வருஷத்துல இந்த 17 வருஷத்துல நடந்து வந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஆஸ்லாப்ல வந்து என்னன்னா, இவங்க பட்ஜெட் 2 மில்லியன் தான் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு. 2வது, இது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். அந்த அதுலயே வந்து ஆஸ்லாப்லயே வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஃபியூச்சர் அந்த ஃபைல இவங்க ஃபைல் பண்ண மாட்டாங்க, கேஸ் வந்து இவங்க ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஆனா எவிடன்ஸ் மட்டும் இது எடுத்திருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் எவ்வளவு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு சில ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ் நாங்க எடுத்ததாகவும் ஒரு கணக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா இது எப்படி மெட்டீரியலைஸ் பண்றதுக்கான வழிவகை கிடையாது. இங்கதான் இங்க குழப்பமே. ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா மயன்மார்ல நடந்தது 2017ல, மயன்மார்ல 16 நடந்த இனப்படுகொலைக்கு 2019 ஐசிசிக்கு போயிட்டாங்க. அவங்க ஐசிஜேக்கு போயிட்டாங்க. எப்படின்னா, அவங்க காம்பியான்ற ஒரு நாடை வச்சாங்க. ஆனா அந்த மெக்கானிசம் வேற. இது இன்டர்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம், அது வந்து இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் மெக்கானிசம். அப்போ மயன்மார்ல நடந்த இது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து IIM இல்ல IIIM என்ற ஒரு மெத்தட்ல வந்து அவங்க கொண்டு வராங்க. இம்பார்ஷியல் இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம். அதுல முழுக்க பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் இருக்காது. புரியுது. 2வது, அது மயன்மாரோடைய அந்த லோக்கல் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படாது. அதுக்கப்புறம் அந்த IIM மெக்கானிசம், IIM மெக்கானிசமும் சரியா இந்த மயன்மார்ல கொண்டு வந்த மெக்கானிசம்ஸ்லாம் வந்து எப்படின்னா, அது வந்து கேஸ் டைரக்டா இவங்களுக்கு ஃபைல் பண்ணிடலாம். எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, இது ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. கேஸை வந்து இவங்க நினைச்சா ஐசிஜில ஃபைல் பண்ணலாம். இதுல அப்படி கிடையாது. இதுல அந்த ப்ரொவிஷன்ஸே கிடையாது. அப்போ நம்ம என்ன அப்ப அழுத்தம் கொடுத்த வேண்டியது இருந்ததுன்னா, இதை வந்து நீங்க ஆஸ்லாப் நம்ம குறை சொல்லல, நீங்க எடுங்க. ஆனா ஆஸ்லாப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சேர்க்க முடியுமா? இப்ப நம்ம சொல்ற மாதிரி ஒரு IIIM IIM இந்த மாதிரியான ஒரு மெக்கானிசமுக்கு இது பண்ண முடியுமா? ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட் இருக்கு, இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் ஸ்ரீலங்காவோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்குதுல்ல, இதுல வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ராசிக்யூஷன்ஸ்க்கும் வந்து அதுக்கான லெவரேஜும் கிடையாது. சரிங்களா? இது UNHRC தாண்டி வெளியில வர மாட்டேங்குது. நம்மளுக்கு ஐநா ஜெனீவாவை தாண்டி இது நியூயார்க்ல விவாத பொருள் ஆக்கப்படணும். இது ஹேக்ல வந்து
சர்வதேச நீதிமன்றங்களில் வந்து பேசப்படணும்னு தான் நம்மளுடைய கோரிக்கை. ஆனா இது போன நம்மளுடைய ஃபெட்னா நிகழ்வுல போது இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம், பல அமைப்புகளோட பேசிட்டு இருந்தோம் இது என்னென்ன பண்ணணும்னு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நீங்க இப்போ இது பேரலா சர்வதேச அமைப்புகள் என்ன நடந்துட்டு வந்ததுன்னு சொல்றேன். இது ஏன் மெட்டீரியலைஸ் ஆகலன்றது காரணமும் சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா, அப்ப 2009 தமிழர்கள் பிராக்மெண்டா போயிட்டாங்கன்னு, அமைப்புகளுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. இவங்க அவங்கள குறை சொல்ல, அவங்க ஒன்று சொன்னா இவங்க ஒரு டீம் எதிர்க்கிறது. புலம்பெயர் தமிழ் டயஸ்பரா ஸ்ட்ராங் டயஸ்பரா, மாற்று கருத்தே கிடையாது. லண்டன்ல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, நியூசிலாந்துல இருந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு யூரோப்ல இருந்து, அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் டயஸ்பரா தான். பல அமைப்புகள் இருக்கு ஆனா இது ஒரு கன்சாலிடேட்டா கொண்டு போகல. கன்சாலிடேட்டா நீங்க அரசியல் பத்திருந்தாங்கன்னா, இவங்க அரசியல் முதல்ல எங்க பண்ணிருக்கணும், இந்தியாவில பண்ணிருக்கணும். இந்தியாவில இவங்க வந்து ஒரு அதே போல தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசாங்கத்துக்கும் இவங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க, அதுவும் எடுத்துக்கல. அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதிமுக அரசாங்கத்திலேயாவது அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரிசொல்யூஷன் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சட்ட வடிவமோ ஒரு இதுவோ இருந்தது. ஆனா அடுத்து திமுக அரசாங்கத்துல அது பண்ணல. ஒண்ணு டயஸ்போரா கோஆர்டினேஷன், ரெண்டாவது நம்மளுக்கு மாரல் சப்போர்ட் பண்ண வேண்டிய தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணல. இது ரொம்ப நம்மளுக்கு 2020 இருந்து 22 வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைம் இந்த விஷயத்த. ஏன்னா ஆஸ்லாப் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஆஸ்லாப் அந்த 2020 வந்து 21 ஆஸ்லாப் 46/1 ரிசொல்யூஷன் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த ரிசொல்யூஷனை இன்னும் எஃபெக்டிவா IIIM ஒரு IIM அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம்க்கு கொண்டு வந்திருக்கலாம். அது இந்தியா இது பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ்ல ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ்ல எப்படியும் வந்து ஒரு 5 நாடு 11 நாடுனா ஒரு 7 நாடு திருப்பி ரொட்டேஷனல் பேசிஸ்ல வரும். 10 வருஷம் 15 வருஷம் ரொட்டேஷன்ல. அதுல 2020 இருந்து 22 வரைக்கும் இவங்க இருந்தாங்க, இந்தியா இருந்துச்சு. இந்தியா நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணல. அது ஒரு மாபெரும் ஒரு பிழை. இந்தியா வந்து இந்திய அரசாங்கம் தமிழர்களுக்கு துரோகமா தான் அதை நாங்க பார்க்கணும். அது இல்ல நம்ம ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி வந்து இங்க இருக்க அமைப்புகள் வந்து அந்த புஷ் பண்ணாம விட்டுட்டாங்களா கைண்ட் ஆஃப்? அதுவும் பண்ணல. இவங்களும் வந்து முதல்ல கன்சாலிடேட் ஆயிருக்கும். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உரிய அழுத்தம் ஒண்ணு கொடுத்துருக்கணும், அதுக்கு கொடுத்துருக்கணும். இது எதுவுமே நடக்கல. சில அங்கங்க ஒரு மெக்கானிசம் பார்த்தோம்னா, இப்ப உலகம் ஃபுல்லா தமிழர்கள் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்கா எல்லா பெரிய பெரிய கண்ட்ரில எல்லா டெவலப்டு நேஷன்ஸ்லயும் தமிழர் அமைப்புகள் இருக்கு. சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு, ஒரே நோக்கம். ஆனா ஏகப்பட்ட அமைப்புகள் ஒரே விடயத்துக்கு போராடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது பல இது. இவங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இது ரொம்ப பேசிக்கா இந்த பிரச்சனையை பார்த்தோம்னா, நம்ம எல்லா கோரிக்கையுடைய இதையும் வந்து தமிழ்நாட்டுல புஷ் பண்ணி தமிழ்நாடு மூலயமா இந்தியா வந்து புஷ் பண்ணலாம். அதுதானே ஒரு நேச்சரா நடக்கிற, ஒரு ஆர்கானிக்கா நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? இது வரைக்கும் எங்கேயும் அந்த மாதிரி நடந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இல்ல, அதுதான் தெளிவா வந்து பாத்துக்கிறாங்க. இவங்களுக்கு தேர்தல் மேடைகள்ல பேசுறது அது மாதிரி தான் இருக்கே தவிர, அது வந்து ஒரு சட்டசபைக்குள்ளேயோ எதுவுமே அது இந்த விஷயம் அதிகமா பேசுற மாதிரி இல்ல இல்லையா? ஜெயலலிதா அந்த தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எந்த டிஸ்கஷன் நடக்கல தமிழக சட்டசபைக்குள்ள. இந்த விஷயம் நடக்கவே இல்ல. இதை ஏன் அவங்க உணர மாட்டேன்றாங்க? இது ஏன் அவங்க புரிய மாட்டேங்குது? அந்த அமைப்புகளுக்கும் ஏன் புரிய மாட்டேங்குது? எங்க நம்ம லாபி பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அங்க விட்டுட்டு உலகம் ஃபுல்லா நீங்க இங்கதான் போராடிட்டாலும், லைக் எப்படின்னா நீங்க ஒரு பெரிய வலிமையை வச்சிருக்கீங்க, ஆனா வேற இடத்துல ஸ்கேட்டரா இருக்கு, சைலோஸா ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அது எதையும் சாதிக்க முடியாது இல்லையா? ஆமா, அதுதான் ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் இங்க. சரிங்களா? இங்க வந்து ஒண்ணு தமிழ் புலம்பெயர்ந்த மக்கள் கிட்ட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஒரு கோஆர்டினேஷன் இன்டகிரேஷன் கிடையாது. ஒண்ணு. அதே போல இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அழுத்தத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொடுக்கலாம். அதுக்கான ஸ்கோப் இருக்கு. அப்ப அந்த தமிழ்நாடு அரசாங்கம் அது எதிராக இருந்தா கூட ஒரு கோரிக்கையை வந்து அப்படி போகும்போது அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க, நாங்க உங்களுக்கு கொடுத்தோன்னு. திமுக அது உண்மையாலே அந்த குற்றச்சாட்டு திமுக அரசாங்கத்துல வந்து அதை பத்தி அவங்க கொண்டே போல. திமுக வந்து 2009 வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. சில பேர்லாம் சொல்லுவாங்க இவங்க நினைச்சு இவங்களையும் மீறி போச்சேன்னு. ஆனால் திமுக நினைச்சிருந்தா அந்த போரை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். 40 சீட்டு அன்னைக்கு டெல்லி அரசாங்கமும் கவுந்திருக்கும், ஒன்றிய அரசாங்கமும் கவுந்திருக்கும்.
இதை பத்தி நம்ம விவாதிக்கல, நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. ஆமா. அதாவது இங்க யுனைடெட் அமெரிக்கால பென்சில்வேனியான்ற மாகாணத்துல ஒரு சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ் ஒரு ஒரு இருக்கு, பிலடெல்பியால, ம். பென்சில்வேனியா. அந்த ஃபீல்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஒரு கருத்தரங்கம் 2009 இது வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அமெரிக்கா தான் பண்ணணும். ஆனா அமெரிக்கா வந்து நம்ம இந்தியாவோட இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப இந்தியாவோட குடிமை வந்து இவங்க கையில தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு. இப்போ 40 சீட்டு ஒரு மெஜாரிட்டியான கவர்மெண்ட் கிடையாது, ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட் தான் இருக்கு, ஒரு ஃப்ரெஜைலா இருக்கு. அப்போ அதை 40 சீட்டு அங்க என்ன போறதுக்கு தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்குதோ அதை பொறுத்து தான் இதோட டைரக்ஷன் போகும்